இல்லை இப்போ நம்ம சித்தர்கள் கடவுள் நிலையெல்லாம் கணவன் மணி நெருக்கமாக இருக்கும்போது உள்ளே இருக்க மாட்டாங்க. அப்போ ஏலியன் நிலை அந்த இடத்துல இருக்கும். வீட்டில் இருக்காது, அதுவும் இருக்காது, வெளியில் இருக்கும். 90% வெளியில தான் இருக்கும், வீட்டுக்குள்ளார இருக்காது. நாம் எப்போ தூங்குறோமோ பார்த்தீங்களா, நல்லா படுத்து நீங்கள் எங்கள் கூடயே படுத்து தூங்கி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கவனிக்கலாம். இதெல்லாம் முதல்ல இதை நான் கண்ணில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். எலின்னு வர்றது, எடுத்துகிட்டு போகிறது, நான் உங்கள் முன்னாலேயே எல்லாத்தையுமே செஞ்சு காமிக்கிறேன். நான் உங்கள் முன்னாலேயே காசு கொடுத்து நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க, பொருளை வாங்கிட்டு வாங்க, வைக்கிறோம். வச்சுட்டு நாம் 2 பேர் என்ன பண்ணுவோன்னா உட்காந்து அங்கேயே உட்காந்துக்குவோம், இல்லை படுத்துக்குவோம், இல்லை கதை பேசுவோம், இல்லை கதவை சாத்திட்டு வெளியில் வந்து உட்காந்துக்குவோம். பரவாயில்ல செக் பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டாக வீட்டுக்குள்ளார யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிடுங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு கதவை சாத்திட்டு வெளியில் வந்து உட்காந்துக்கலாம். ஹேண்டில் பண்ணுறது மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறேங்கிற விஷயம் அதுக்கு தெரியக்கூடாது. நாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம்னா நீங்கள் வந்து மீடியாவாக வரக்கூடாது. கேமராவில் எடுத்துக்கிட்டு மீடியாவை வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து பயந்துக்கும், நம்மளை ஃபோட்டோ பிடிச்சி. ஏன்னா நாங்களே ஒருக்கா வச்சு பார்த்துட்டோம், என்னுடைய செல்ஃபோன்லேயே வச்சு ஒருக்கா ஃபோட்டோ பிடிச்சி. எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கேமரா இருக்குது, நம்ம பையன்கிட்ட இருக்குது. அந்த கேமராவே வச்சு நாங்களே எடுத்தும் பார்த்துட்டோம். கேமரா ஓடிட்டுருக்கு, அந்த சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷன் மட்டும் பதிவாகவே கிடையாது. அதோட கேமரா ஆஃப். ஏலியன் இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துல நீங்கள் எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம், 2 ட்ரிப் ட்ரை பண்ணோம். 2 ட்ரிப் ட்ரை பண்ணி இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி ஏலியன் நிரூபிக்கிறது? நம்ம பார்த்து தானே பார்க்க முடியுமா? கண் கூட பார்த்து தான். நீங்கள் இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் அந்த பொருளை வைக்கிறேன்ல, இப்போ நம்ம 2 பேரும் இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கோம். உங்கள் முன்னாலேயே நான் இந்த தனி பாட்டில் இப்படி வைக்கிறேன், ஓகேயா? நான் தனி பாட்டில்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு இந்த தனி பாட்டில், அதாவது அதுக்கு தேவை நான் இன்னைக்கு கொடுக்குற பொருள் இந்த தனி பாட்டில். இந்த தனி பாட்டில் இப்படி வைக்கிறேன், எடுத்து இப்படி துணியை போட்டு மூடி வச்சிடுறேன், இல்லை மூடலை இப்படியே வச்சிடுறேன். வச்சுட்டு இப்படியே நாம் என்ன பண்ணுவோம்னா இப்படியே திரும்பி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இப்போ இங்கே யாருமே கிடையாது, 2 பேர் தான் இருக்கிறோம். நம்ம வீட்டில் இப்படி உட்காந்து நம்ம டிவி பார்ப்போம், இல்லைன்னா கிச்சனில் போய் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நாம் அதை வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியக்கூடாது. நம்ம அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஏன்னா பயம், எல்லாத்துக்குமே பயம் இருக்குது. ஏலியன்ஸாக இருந்தாலும் சரி, ஆண்டவனாக இருந்தாலுமே இந்த பூமிக்கு சூப்பர் நேச்சர் பவர் இருக்குது, அது எல்லாம் தெரியுங்கிறாங்களே. நம்ம எந்த நோக்கத்தில் வரணும் அது தெரியாதுங்களா? நம்ம மனசுக்குள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கலாம் முடியாது. 100% மனசுக்குள்ளார இருக்கிற விஷயத்தை, ரகசியத்தை படிக்க முடியாது. ஆனால் நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பாக அது காது கேட்டு படிச்சிடும். நாம் 2 பேரும் இப்போ போய் நம்ம வீட்டில் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, நான் இதுக்காக தான் வந்திருக்கிறேன், இதை கண்டுபிடிக்க போகிறேன், ஆராய்ச்சி பண்ண வீட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும், நடக்காமையும் போகலாம். ஆனால் நம்ம இதெல்லாம் பேசவே கூடாது. அங்கே வெளியிலே பேசிக்கலாம், எல்லாம் வீட்டுக்கு வெளியிலே உட்காந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசிக்கலாம். பேசிட்டு அதுக்கப்புறமேல என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க. நீங்கள் வந்தாலும் சரி, உங்கள் கூட இன்னொருத்தர் வந்தாலும் சரி, கூட்டிகிட்டு வாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட சயின்டிஸ்டாக வேணால் கூட இருக்கலாம், தாராளமாக வரலாம். கூட்டிகிட்டு போகிறேன், எங்கள் வீட்டில் வாங்க, உட்காருங்க, நான் டீ போட்டு தரேன், சாப்பிடுங்க, ரிலாக்ஸ். இந்த வேலையை செஞ்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருளை வச்சுட்டு நாம் என்ன பண்ணலான்னா 2 பேர் உட்காந்து டீ சாப்பிட்லாம், இல்லை சோறு சாப்பிட்லாம், கிச்சனில் போய் என்ன வேறு வேலை செய்யலாம். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம். அதாவது ரிலாக்ஸாக இருக்கணும். ரிலாக்ஸாக நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். நாம் அதை வாட்ச் பண்ணலாம்.